ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வள்ளி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஒரு சத்தான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நான் நட்ஸ் வச்சு தான் அந்த லட்டு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் 3 விதமான நட்ஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட வால்நட், முந்திரி, பாதாம் இது 3 இருக்குது. இது 3 வச்சு தான் நான் அந்த லட்டு செய்ய போகிறேன். இப்போ 3மே நான் சேம் குவான்டிட்டியில் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அந்த கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் போட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம், பவுட்ராக்கி. அதனால் இதை நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 3 நல்ல கலர் மாற வரைக்கும் வறுத்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கலர் மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையானது 1 கப் தேங்காய் துருவல். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்குறோம். அதை வந்து இதில் வந்து வறுத்தெடுக்க போகிறோம். நெய் நல்லா உருக்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நெய்யில் தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் இதை நெய்யில் வறுக்கிறோம். இப்போ தேங்காய் துருவல் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அதோட ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு தான் இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. இப்போ தேங்காவை நல்லா வறுத்துட்டு இது நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை இதில் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து தேங்காய் கூட நல்லா கலந்து விடுறோம். இப்போ நட்ஸ் பவுடரும் தேங்காயும் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதும் இதுக்கு தேவையான நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட வெல்லம், கருப்பட்டி எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னே அது உருக ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் லூஸ் விட ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இடையில நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் ஈரப்பதமாகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அது கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் எவ்வளோ நாள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த நெய் சேர்த்து கலக்கவும் மறுபடியும் அந்த நெய்யெல்லாம் வெளியில் தள்ளிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒன்று சேர நல்லா எல்லாம் ஒரு பதத்துக்கு வந்திருக்கும். நம்ம கிளற பதம் வந்து ஒன்று சேர வந்து ஒரு பதத்துக்கு வந்து நெய்யெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் நெய்யில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருக்குறேன். இதுதான் நமக்கு பதம். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறது வரும். இப்போ இதை கூட நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் முந்திரியை வந்து வறுத்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏற்கனவே நம்ம முந்திரி அதில் சேர்த்துருக்குறோம். இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது சூடானதும் நான் வச்சுருக்க முந்திரியை லைட்டாக வறுத்து அது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டதும் அந்த இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது லைட்டாக ஆற விட்டுறணும். நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம வந்து லட்டு பிடிக்க முடியாது. லைட்டாக ஆறுனதும் நம்ம
கை பொறுக்கிற சூடு வந்ததும் அதை வந்து ஒரு லட்டு மாதிரி லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சத்தான லட்டு. வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி. இப்போ இது ஆறுனது நம்ம இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்மளோட சத்தான லட்டு ரெடி. இதை நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடலாம். டெய்லி ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் செய்யாது ஒரு வாரத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.